அப்பா, காலையில எழுந்து சூரியனை பார்க்கறது எவ்வளோ ஒரு ஆனந்தமா இருக்குது. ஏ சின்ன பொண்ணு. ஹை, சுமதி அக்கா வந்துட்டாங்க. இனிமேல் நாட்டு நடப்பு, வீட்டு நடப்பு, தெரு நடப்பு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாமே. ஏண்டி உனக்கு தெரியுமா? என்னாச்சுக்கா? கிட்ட வாடி, உன்கிட்ட கொஞ்சம் ரகசியமா சொல்லணும். சொல்லுக்கா, என்னாச்சு? ஏய், இன்னைக்கு நைட்டு ராவோட ராவா எல்லார் வீட்டுக்கும் ஓட்டுக்கு காசு கொடுத்துட்டு போயிட்டாங்களாம். நம்மளுக்கு தான் கொடுக்கவே இல்லை. ஐயோ, நம்மளுக்கு காசு தரலையா? அப்பனா நம்ம ஓட்டே போடக்கூடாது. இன்னைக்கு நைட் வரையும் பார்ப்போம். எவனாவது நம்ம வீட்டுக்கு ஓட்டு காசு கொடுக்க வரானான்னு பார்ப்போம். கொடுக்கலன்னா நாளைக்கு ஓட்டு போட தேவையில்ல. ஐயோ, நான் வேற இந்த ஓட்டுக்கு காசு வாங்குறத வச்சு பெரிய கனவெல்லாம் காண வச்சனே. இப்போ திடீர்னு ஒரு பாம்பை தூக்கி போட்ட மாதிரி இருக்குதே. சரி, இன்னைக்கு நைட் வரையும் பார்ப்போம். கொடுக்கலன்னா நாளைக்கு கேட்பாங்கல்ல ஓட்டு போடலனா, அப்போ பேசிக்கிறேன். நீங்க 2 பேரும் இங்க தான் இருக்கீங்களா? ஏக்கா, நம்ம ஊர் தலைவர்லாம் சரியான ஆளுக்கா. என் ஊட தாண்டி பக்கத்து வீட்டுக்காருக்கு போய் கொடுத்துட்டு போறாங்கக்கா. என் வீட்டுக்கு கொடுக்கவே இல்லக்கா. நாளைக்கு நான் ஓட்டு போடவே நான் வரமாட்டேங்க்கா. ஏய், நீ சும்மா இரு பார்வதி. நாளைக்கு பாரு, நம்மளுக்கு இன்னைக்கு நைட்டுக்குள்ள காசு தராங்களான்னு பார்ப்போம். இல்லைன்னா நாளைக்கு நம்ம ஓட்டு போறதை கேன்சல் பண்ணிட்டோம். புரியுதா? ஏக்கா, பார்வதி வீட்டு பக்கத்து வீட்டு பொண்ணு மீனா வராக்கா. அவர்கிட்ட கேட்போம் காசு கொடுத்துட்டாங்களா இல்லையான்னு. நீ அடிச்சு கேட்டா கூட உண்மையை சொல்ல மாட்டா. பாக்குறியா? அப்படிப்பட்ட ஆளாவ. சரி, வர வர எல்லாம் சைலண்டா இருங்க. போட்டு வாங்குவோம். அட சின்ன பொண்ணு பார்வதி, சுமதி அக்கா எல்லாம் இங்கே தான் இருக்கீங்களா? அப்பாடி, உங்க எல்லாரையும் எப்படி தனித்தனியாக பார்க்கறதுன்னு நினச்சேன். ஒட்டு மொத்தமாக இங்கே இருக்கீங்க. ஏன் மீனாக்கா எதுக்கு எங்களை பார்க்கணும்னு நினச்சா? நீங்கள் ரொம்ப நாளாக சோழி கடைக்கு போகணும்னு சொன்னீங்கல்ல. சரி வாங்கலாம், இன்னைக்கு போயிட்டு வருவோம். அட போ மீனா, என்கிட்ட காசு இல்ல. நாங்களே என்ன பண்றதுன்னு தெரியாத உட்காந்துருக்கோம். நீ வேற இப்பதான் ஜவுளி கடைக்கு கூப்பிடுற. ஒருவேளை அரசியல்வாதி நம்மளுக்கு காசு கொடுத்தாங்க, அவங்களுக்கு காசு தரலையோ என்ன தெரியல. சரி கேட்டு தான் பார்ப்போம். அதுவும் இல்லாத டக்குன்னு வாய விடக்கூடாது. நம்மளுக்கு காசு கொடுத்துட்டாங்கன்னு அப்படியே சொல்லிட்டோம் வச்சுக்கோ, அவ்வளோதான். நம்மளை வச்சு பெரிய போராட்டமே பண்ணுறாள் அவ்வளோ. அதனால் எதுவுமே வாய தரக்கூடாது. துணி கடை இன்றைக்கி போகலனாலும் நாளைக்கு போய்க்கலாம். இவகிட்ட வாயை கொடுத்தனா இங்கே எலெக்ஷன் கூட நடக்காது. அந்த அளவு ரொம்ப பெஜாரியான ஆளுவோ. என்ன மீனா, ரொம்ப யோசனையா இருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா. என் வீட்டுக்கார் வெளிநாட்டிலேருந்து பணம் அனுப்பி விட்டாரா. சரி, அந்த காசு வச்சுக்கிட்டு அப்படியே போய் ஜவுளி கடையில் போய் துணி எடுத்துகிட்டு வரலாம் தான் பார்த்தேன். சரி, நீங்கள் இன்றைக்கி வரலன்னா என்ன, இன்னொரு நாள் போகலாம் போங்க. ஏக்கா, இப்படிலாம் போய் சொல்ற பத்தியா? ஏன் மீனா, அந்த கட்சிக்கார நைட்டு உனக்கு இப்போ 1 மணிக்கு பணம் கொடுத்ததா நான் கேள்விப்பட்டேன். உண்மையா? ஐயோ, அதெல்லாம் இல்லைக்கா. எந்த கட்சிக்காரனும் எனக்கு காசே கொடுக்கலக்கா. பத்தியாக்கா, பொய் சொல்றா பத்தியா? பொய் சொல்றா, நல்லா பொய் சொல்றா. இவளை பத்தி தான் எனக்கு தெரியுமே. நீ சும்மா ஒரு பார்வதி, நான் தான் பேசிட்டு இருக்கேன்ல, கம்முன்னு இரு. ஏன் மீனா, உனக்கு தான் ஒரு ஓட்டுக்கும் 5000 காசு கொடுத்ததா நான் கேள்விப்பட்டேன். அது உண்மைதானே? அது வந்து இல்லைக்கா, எனக்கு எங்கள் தோசைகள் அடுப்பில் வச்சுட்டு வந்துட்டேன். போய் தோசை ஊற்றணும், இல்லை என் புருஷன் திட்டுவார். நான் போயிட்டு வரேன். மீனா, பொய் சொல்ற நல்லா. உன் புருஷன்காரன் வெளிநாட்டுல தானே இருக்காரு. அதுதான் உன் வீட்டுக்காருக்கு தோசை ஊத்துறதுக்கு போறேன்னு சொல்ற. நல்லா பொய் சொல்ற. உண்மையை சொல்லு. நான் ஒன்றும் சண்டை போட போறதில்ல, உன்னையும் மாட்டி விட போறதில்ல. உண்மையை சொல்லு. ஆமாக்கா, நைட்டு 1 மணிக்கு ஒருத்தர் வந்து பணம் கொடுத்துட்டு போனாருக்கா ஓட்டு போடுறதுக்கு. அப்படி சொல்லு. சரி, எந்த கட்சிக்காரன்? நம்ம தலைவர் தாங்க எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு போனாரு. எவ்வளோ கொடுத்துட்டு போனாரு? அக்கா, நீ சொல்கிற மாரி 5000லாம் கொடுக்கலக்கா. வெறும் 2000 தாங்க கொடுத்தாங்க. எங்கள் வீட்டில் 3 ஓட்டு மொத்தம், அதனால் 6000 கொடுத்துட்டு போனாங்கக்கா. ஐயோ, 6000மா? 6000 வச்சு நான் ஒரு மாதத்துக்கு மல்லி சாமானே வாங்கி போட்டுருவோனே. ஐயோ 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 ஐயோ, தரவே இல்லையே எனக்கு. சரி, இன்னைக்கு வரட்டும், அவன் பேசிக்கிறேன். நீ வேற ஒண்ணுடி. அவன் அவன் காசை எடுத்து தரான். நம்ம கிட்ட இருந்து அடிச்சு பணத்தை திருப்பி நம்மளுக்கே ரிட்டர்ன் கொடுக்குறான். அதுக்கே அவன் செலுத்துக்கிறானோ ஒரு வீடியோ தள்ளி மற்ற வீட்டுக்கு கொடுக்கறதுக்கு. சே. ஆமாக்கா, உண்மைதான்க்கா. சிலிண்டர் விலை ஏத்துனாங்க, அரிசி விலை ஏத்துனாங்க, பருப்பு விலை ஏத்துனாங்க, எண்ணெய் விலை ஏத்துனாங்க, ஸ்கூல் ஃபீஸை ஏத்துனாங்க. எல்லாத்தையும் ஏத்திட்டு நம்ம கிட்ட இருந்து வாங்குற வரி பணத்தை வச்சு அவங்க சேர்த்து வச்சுட்டு நம்மளுக்கே அப்பப்போ எலெக்ஷன் வரும்போது நம்மளுக்கே ரிட்டர்ன் காசை கொடுத்துட்றாங்கக்கா. சரிடி, இன்னைக்கு பணம் கொடுத்தாங்கன்னா எல்லாம் வாங்கிக்கிங்க. வாங்கிக்கிட்டு உங்களுக்கு பிடிச்ச சின்னத்துல போய் ஓட்ட போடுங்க. பணம் கொடுத்துட்டாங்கன்றதால அவன் சின்னத்துல ஓட்டு போடணும்னு அவசியமே இல்லை. புரியுதா? ஏக்கா, சுமதி அக்கா, சுமதி அக்கா எங்கக்கா இருக்கா? ஏண்டி இருடி, சோத்தை வச்சுட்டு வந்துடுறேன்.
நேரங்காலம் தெரியாது இப்பதான் சோத்தை ஆக்கணுமா? ஏன் வந்துதான் சோத்தை ஆக்கு சூடா சாப்பிட்றான். போய் ஓட்ட போடணும்னு அந்த இதே இல்லை. என்னடி மலர தோ வந்துட்டேன் 5 நிமிஷம். சரி சரிக்கா வாக்கா, பொறுமையாவே வா. என்ன வீட்ல மீன் குழம்பா கறி குழம்பா? இவளுக்கு ஒரு வேலையே இல்ல. கொஞ்சம் இடம் விட்டா படுக்க பாய் கேட்பாளாம். சோறு தான் வடிச்சேன்னு சொன்னேன், அதுக்குள்ள மீன் குழம்பு கறி குழம்புக்கு போயிட்டா. இல்ல சின்ன பொண்ணு, எங்கிட்ட சோத்தை வச்சு தண்ணி ஊத்தி தான் சாப்பிட போறான். எங்கே கேட்ட போறேன்னு எப்படி போய் சொல்ற பத்தி அந்த சுமதி அக்கா? வரட்டும் வச்சுக்கிறேன். ஒரு வழியா வேலை எல்லாத்தையும் முடிச்சிட்டேன். சரி வா சீக்கிரம் போய் ஓட்ட போட்டுட்டு வந்துருவோம். சரி வாக்கா, போகும்போதே நம்ம மீனாவும் பார்வதியும் அப்புறம் பாயுட்டம்மாவும் கூட்டிட்டு போயிடுவோம். அப்புறம் அவங்களை கூப்பிடலான்னு குறை சொல்லுவாள் வேற. சரி வாடி போலாம். இங்க தூங்குறாலாம் பாரு. பாயுட்டம்மா, குழந்தைய வச்சு கொஞ்சம் போதும், வா ஓட்டு போட்டு வந்துடலாம். எங்க இவளை விட்டுட்டு நான் எப்படி வரதுனே எனக்கு தெரியல. ஏ பாயுட்டம்மா, குழந்தைய தூக்கிட்டு போனா முதல்ல உன்னை ஓட்டு போட வச்சு வீட்டுக்கு அனுப்பி விட்டுருவாங்க. வா சீக்கிரம் போயிட்டு வந்துடலாம். அப்படியா? தோ நான் ரெடி ஆயிட்டேனே, வாங்க அப்படியே போயிட்டு வந்துடலாம். சரி, போகும்போது பார்வதி மீனாவும் கூட்டிட்டு போயிடுவோம். இல்லைன்னா அவன் 2 பேரும் நம்ம திட்டி தொலைச்சிருவாளோ. வாங்க போலாம். ஆமா ஆமா, பார்வதி கூட சும்மா இருப்பா. இந்த மீனா இருக்கா பாரு, சந்தி சிரிக்க வச்சுவா. வா போயிட்டு வந்துடலாம். ஏக்கா சுமதி அக்கா, நீங்களும் இங்கே தான் இருக்கீங்களா? சின்ன பொண்ணு பாய் விட்டாமா. ஓகே, எல்லாம் ரெடி ஆயிட்டீங்க, வாங்க நம்ம போய் ஓட்டை போட்டுட்டு வந்துடுவோம். சரி சரி, நான் ஓட்டு போட்டு வரது இருக்கட்டும். நம்ம போகும்போது இந்த கட்சியாலும் அந்த கட்சியாலும் நம்ம கிட்ட எங்க கட்சிக்கு ஓட்டு போடு எங்க கட்சிக்கு ஓட்டு போடுன்னு சொல்லுவாங்க. நீங்க போகும்போது தலையாட்டிக்கிட்டு அவங்க கேட்டாங்கன்னா போடுறேன்னு சொல்லுங்க. இந்த கட்சிக்காரன் கேட்டா போடுறேன்னு சொல்லுங்க. புரியுதுங்களா? நான் இந்த கட்சிக்கு தான் போடுவேன் அந்த கட்சிக்கு தான் போடுவேன்னு சொன்னீங்கன்னா அங்க பெரிய சண்டை வந்துடும். ஓகே, போறோம், ஓட்டு போட்டு நேரம் வரோம். யாரையும் பேசக்கூடாது. புரியுதா? ஏக்கா எனக்கு ஒரு டவுட்டு. நினைச்சேன் என்னடா இன்னும் உனக்கு டவுட் வரலையேன்னு. சரி சொல்லு, என்ன டவுட் உனக்கு? ஏக்கா இந்த கட்சிக்காரன்ட்ட நான் காசை வாங்கிட்டு அந்த கட்சிக்காரனுக்கு ஓட்டு போட்டேன்னா காசு குத்துவேன். நீ அந்த கட்சிக்கு ஓட்டு போட்டேன்னு எப்படியா கண்டுபிடிச்சிடுவானாக்கா? அதெல்லாம் எதுவும் கண்டுபிடிக்க மாட்டான். ஓட்டுக்கு வரலனா தான் பேசுவான். ஓட்டுக்கு வந்து நம்ம ஏதாவது ஒரு பட்டன் அழுத்திட்டு போயிட்டோம்ல, அதனால எதுவும் கண்டுபிடிக்க மாட்டான். சரி சரிக்கா, வாங்கக்கா எல்லாம் போய் ஓட்டை போட்டுட்டு வந்துடுவோம். தலைவரே, அங்க பாருங்களா, நிறைய பொம்பளைங்களாம் வந்திருக்காங்க. அவங்க கிட்ட நம்ம சின்னத்தை காட்டி ஓட்டு போட சொல்லுங்க. வணக்கம்மா, எங்க கட்சிக்கு ஓட்டு போடுங்கம்மா. ஆமாம்மா, 10ஆம் நம்பர் சின்னத்துல நீங்க கண்டிப்பா ஓட்டு போடணும். அப்பதான் நாங்க ஜெயிச்சு வருவோம். ஜெயிச்சு வந்தா உங்களுக்கு 4000 ரூபாய் மாசம் மாசம் அமௌண்ட் போடுறோம். அப்புறம் இந்தியா ஃபுல்லா எல்லா இடத்துக்கும் உங்களுக்கு நாங்க ஃப்ரீ பஸ் சர்வீஸ், ஹெலிகாப்டர் சர்வீஸ், ட்ரெயின் சர்வீஸ் எல்லாம் ஃப்ரீயாவே பண்ணி தரோம். ஏக்கா, என் நீண்ட நாள் கனவு நிறைவேற போகுதுக்கா. என்னடி சொல்ற? ஆமாக்கா, நான் டெல்லிக்கு போகணும்னு ஆசைப்பட்டேன். இவங்க சொல்ற ஓட்டத்தை பார்த்தா ட்ரெயின் கூட ஃப்ரீயா தான் வரும் போல, அது ஃப்ளைட்டும் ஃப்ரீயா தான் விடுவாங்க போல. நம்ம பேசாம ஃப்ரீயாவே போயிட்டு ஃப்ரீயாவே வந்துடலாம். டெல்லிக்கு போன மாதிரி ஆயிடும். எப்படியா ஐடியா? இவங்க சின்னத்துக்கே ஓட்டு போட்டுடலாம்க்கா. யோ, வீட்டு பொம்பளுக்கு நம்புற மாதிரி இன்னும் நிறைய ஐடியா கொடு, நம்மளாம் செய்யவா போறோம். கம்முனு இரு. இப்பெல்லாம் செய்யணும்னா போனை ஒன்று தூக்கி வச்சுக்கிட்டு நம்ம பேசுன ரெக்கார்டெல்லாம் காட்டி நம்மளை கழுவி கழுவி ஊற்றுவாளோ. நம்ம எது செஞ்சாலும் செய்யற மாதிரி இருக்கிறத தான் சொல்லணுமே. உங்களுக்கு மாசம் மாசம் 10 சிலிண்டர் நாங்கள் ஃப்ரீயாவே தரோம். ஏக்கா இந்த யோசனை நல்லா இருக்குக்கா. 10 சிலிண்டர் நம்மளுக்கு யாருக்கா அந்த காலத்துல ஃப்ரீயா தருவாங்க? பேசாம இவங்களுக்கே ஓட்டு போட்டுருவோம்க்கா. உங்கள் வீட்டில் படிக்கிற பெண் குழந்தைகள் எல்லாரையும் நான் ப்ரைவேட் ஸ்கூலில் சேர்த்து சிபிஎஸ்சி அந்த கோச்சிங் கொடுத்து படிக்க வைக்கிறேம்மா. என்னது சிபிஎஸ்சியா? யோ சும்மாரியா, உன் பொண்ணியா தான் அங்கே கவர்மெண்ட் ஸ்கூலில் போய் படிக்குது. 2 வேளை சோத்தை போட்டுட்டு 1 வேளை ஸ்கூலில் சாப்பிட்றா. நீ வேற இவங்க பசங்க இட்டு போய் ஸ்கூலில் சேர்த்து வரோன்னு சொல்கிற. கம்முன்னு வாயை வச்சுட்டு சும்மாரியா. ஏதோ வீடியோ கீழே எடுத்து நம்மளை மான கப்பலை ஏற்றுவாங்கய்யா. சும்மாரியா. எங்க சின்னத்தை பார்த்து. பார்த்து சரிங்க, உங்க சின்னத்துக்கே போடுறேங்க. சரி, எங்களுக்கு வழி விடுங்க. இவ்வளோ வேலை இருக்கு. நான் போய் ஓட்டு போட்டு போய் சோறாக்கணும். போங்கம்மா போங்க. எங்கள் சின்ன 10ஆம் நம்பரு போய் பச்சக்குன்னு ஒரு அழுத்த எடுத்துட்டு தாராளமாக போயிட்டு வாங்க. போங்கம்மா, உங்களுக்கு நாங்கள் இருக்கோம். சரிங்க, நாங்க உங்களுக்கே ஓட்டு போடுறோம். நாங்க உள்ள போறோங்க. ஏக்கா இவங்க சொன்னது எல்லாத்தையும் செஞ்சிருவாங்களாக்கா? சின்ன பொண்ணு, உன்னை வீட்டுல சொல்லி இட்டுட்டு வந்து என்ன? இவங்க எல்லாம் சொல்லுவாங்க, எல்லாம் காதுல வாங்கிக்கணும். உனக்கு ஓட்டு போடுறேன்னு கேட்டா ஓட்டு போடுறேன்னு சொல்லணும். எங்களுக்கு ஓட்டு போறேன்னு கேட்டா எங்களுக்கு ஓட்டு பண்ண சொல்லணும். அப்படியே விட்டு வேலையை பாரு. புரியுதா? வாயை திறக்காத. இவங்கெல்லாம் சொல்றதெல்லாம் செய்யவா போறாங்க? எப்படி அதான் செய்யறன்ற பேர்ல நம்ம கிட்ட மிளகாத்தூள் செலவுலேருந்து எண்ணெய் செலவுலேருந்து எல்லாத்தையும் அதிகமா ஏற்றி விட்டுட்டு இவங்க கூறு வாங்கிட்டு இருக்காங்க. ஏக்கா இன்னொரு கோஷ்டி வருது பாருக்கா. எல்லாம் கம்முன்னு அமைதியா இருக்கணும். அவங்க இவங்க என்ன சொல்றாங்க நான் கேட்போம்.
நான் அக்கா இவனை நிமிர்ந்து பார்க்க வேண்டியதா இருக்குது. டேய் ஓட்ட கேளாண்டா. ஏம்மா எங்க சின்னத்துக்கு நீங்க ஓட்டு போடுங்கம்மா. கண்டிப்பா உங்களோட குறைகள் எல்லாத்தையும் நாங்க நிறைவேற்றுறோமா. சரி சரிங்க, நீங்க என்னென்ன செய்வீங்க? ஏம்மா அவங்க என்னம்மா சொன்னாங்க? அவங்க இந்தியா முழுக்க நீ எங்க வேணாலும் போயிட்டு வாங்கம்மா, உங்களுக்கு ஃப்ளைட் வசதி, பஸ் வசதி, அப்புறம் ட்ரெயின் வசதி எல்லாம் ஃப்ரீன்னு சொன்னாங்க. அப்படியா சொன்னாங்க? அதுக்கும் மேல உங்களுக்கு வருஷத்துக்கு அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, அண்டார்டிகா எல்லா இடத்துக்கும் ஒரு 10 நாள் டூரிஸ்டமா நாங்க இட்டு போறோமா. இது ஒரு பேக்கேஜா போட்டு உங்க எல்லாரையும் இட்டுட்டு போறோமா. எங்களுக்கே ஓட்டு போட்டுருங்கம்மா. ஹை ஜாலி. அப்பனா இவங்க ஆட்சிக்கு வந்தா நம்ம அடுத்த வருஷம் நம்ம எல்லாம் அமெரிக்காவுக்கு டூருக்கு போறோமா? கண்டிப்பாம்மா உங்க எல்லாரையும் குடும்ப தலைவி எல்லாரையும் நாங்க வருஷம் வருஷம் ஒரு டூருக்கு இட்டு போறோம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு இடத்துல ஜாலியா என்ஜாய் பண்ணுங்கம்மா. அப்பாடி, இப்பதான் எங்க வயித்துல பால வார்த்தை. ஒரு 4 நாள் வெளியில போய் தங்கி நாங்க சாப்பிட்ற சாப்பாட்டுல இருந்து தப்பிச்சு அப்படியே ஜாலியா என்ஜாய் பண்ணோம். எங்களுக்கு யாராவது சோறு போட்டா போதும் அப்படின்ற நிலைமைக்கு தான் இருக்கோம் நாங்க. இதே மாதிரி வருஷத்துக்கு ஒரு டூரை போட்டாவே போதும், நாங்க ஜாலியா என்ஜாய் பண்ணுவோம். ஏன் ஓட்டு உங்களுக்கு தான். அப்புறம் என்னம்மா சொன்னாங்க? வருஷத்துக்கு 10 சிலிண்டர் ஏனாமா தரேன்னு சொல்லிருக்காங்க. அவங்க 10 சிலிண்டர் தராங்கன்னா நம்ம இன்னும் எக்ஸ்ட்ரா பிட்டு போட்டால் தான் இவங்க நம்மளுக்கு ஓட்டு போடுவாங்க. சரி என்ன சொல்லலாம்? ஐடியா. ஏம்மா எங்கள் கட்சி சார்பில் நான் ஜெயிச்சு வந்தேன்னா ஊருக்கு நடுவில் பெரிய ஹோட்டல் ஒன்று கட்டிடுறாம்மா. 3 வேளையும் நீ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி போய் சாப்பிட்டுட்டு வந்துருங்கம்மா. எல்லாம் ஃப்ரீ ஃப்ரீ ஃப்ரீ. ஹை பரவாயில்லையே. ஏங்க வெஜிடேரியனா நான்வெஜ்ஜும் நான்வெஜ்ஜும் உண்டு, வெஜிடேரியனும் உண்டு. எங்க ஓட்டு உங்களுக்கு தான் தம்பி, நீங்க போயிட்டு வாங்க, நாங்க போய் ஓட்டு பண்ணோம். கண்டிப்பாக மறக்காமல் ஓட்டு போடுங்கம்மா. எங்கள் சின்னத்தை பார்த்து நம்பரு 12. சரி சரியா தம்பி, மணியாவது நாங்க போறோம். என்னம்மா இவங்க 2 பேரும் இவ்வளவு கன்ஃபியூஷன் பண்ணிட்டு போறாங்க? யாருக்கு ஓட்டு போடுறது ஒண்ணும் புரியலையே. எக்கா இவங்க யாரும் சொன்னதெல்லாம் எதுவும் செய்யற மாதிரி இல்ல. எக்ஸ்ட்ரா விட்டு போட்டு நம்ம ஓட்டை கவரத்தை தான் பாக்குறாங்க. புரியுதா? நம்மளுக்கு யார் பிடிக்குதோ அவங்களுக்கு ஓட்டு போடுவோம். புரியுதா? உள்ள வாங்க போலாம், மணியாவது. எல்லாரும் லைன்ல நில்லுங்க. 1 by 1 போகலாம் ஓட்டு போடுறதுக்கு. மேடம் லேட் ஆகுது மேடம். எப்போ மேடம் அனுப்புவீங்க? ஏங்க அங்கே போயிருக்காங்க, முன்னாடி ஒரு 10 பேர் இருக்காங்க. அவங்க உள்ளே போய் ஓட்டு போட்டு வெளில வந்தால் தாங்க உங்களை அனுப்ப முடியும். சும்மா பறந்து கட்டிட்டு நிற்காதீங்க. நானும் தாங்க சின்ன வயசில் போலீஸ் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். அதனால் என்னால் முடியல. இந்த பொண்ணை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு போலீஸ் ஆகணும்னு நினப்பு தான் அக்கா வருது. சும்மா இராண்டி, அவளே அவங்க டியூட்டியை செய்ய முடியாத ரொம்ப தவிச்சிட்டு நீ வேற ஒண்ணு. மேடம் சாப்பிட்டீங்களா மேடம்? எங்க டிஃபனும் கொடுக்க மாட்டாங்க, சாப்பாடும் போட மாட்டாங்க, டைமும் கொடுக்க மாட்டாங்க, ரெஸ்ட்டும் கூட போக விட மாட்டாங்க. என்ன பண்ணுறதுனே தெரியல எனக்கு. நாய் பட லோலா பட வேண்டாம் இருக்குது. சரி இருங்க, அங்கே 10 பேர் முன்னாடி போயிட்டாங்கன்னு போய் பார்த்துட்டு வந்து சொல்கிறேன். அடுத்து நீங்கள் எல்லாம் போங்க. இந்தாங்க மேடம் என்னோட ஓட்டு கார்டு. பேரு சின்ன பொண்ணா? ஆமாங்க சார், என் பேர் சின்ன பொண்ணு. சின்ன பொண்ணு இருக்குது. டிக் பண்ணிட்டோமா? சரி கையில் மைய வச்சுட்டு போய் ஓட்ட போடுமா. சரிங்க சார், மைய வச்சாச்சு. சரி ஓட்டை போட்டுட்டு வருவோம். கடவுளே அடுத்த 5 வருஷத்துக்கு நல்லா ஆட்சி அமையணுமா. சரி நம்ம ஓட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்துடுவோம். சார் ஓட்டை போட்டுட்டேன் சார். ஏமா உன் ஓட்டு கார்டை கொடுமா. அந்தாங்க சார். பேர் சுமதியா? ஆமாங்க சார், என் பேர் சுமதி. சுமதி சுமதி 248 சுமதி. மேடம் வாங்க மேடம், கையை வைங்க, மை வைக்கிறேன். ஓகே மேடம், கையை எடுத்துக்கோங்க, மை வச்சுட்டேன். சுமதி மேடம் நீங்கள் போய் ஓட்டு போடுங்க மேடம். கடவுளே அடுத்த 5 வருஷம் நல்லபடியா போகணுமா. யாருக்கு ஓட்டு போடலாம்? இவங்களுக்கு ஓட்டு போடலாம். ஓட்ட போட்டாச்சு. சரி வீடு போய் சேருவோம். என் ஓட்டு என் உரிமை. யாருக்கு போடலாம்? சரி இதில் போடுவோம். யாருக்கு ஓட்டு போட்டதுன்னு தெரியலையே. சரி இங்கி பிங்கி பாங்கி போட்டு ஓட்டு போடலாமா? வேணாம், ரொம்ப சின்ன பிள்ளைத்தனமா இருக்கும். சரி இவங்களுக்கே போட்டுருவோம் ஓட்ட.